பேக் டு சேனல். டுடே நம்ம சேனலில் யாரோட ஃபேன் ஃபிக்ஷன் பார்க்க போகிறோம், டே குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்டிருந்த டே குக் சீரீஸ் அண்ட் வந்து டேயோட இன்னொரு சீரீஸ் வந்து பார்க்காதவங்க இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் அதையும் பார்த்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணாதவங்க மாஸ் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன சேனலில் எஃப்எஃப் வேணுமோ அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் வந்து போடுவேன். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எஃப்எஃப்பில் சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன். இதில் டாப் வந்து ஜேகே, பாட்டம் வந்து டே. ஓகே, இதுவே போதும். நம்ம இப்போ எஃப்எஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஸ்டார்டிங்கே டே ஒரு பார்க்கில் யாரோ ஒருத்தருக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன டைம் ஆச்சு, அவங்க ஒரு வேளை வரலையோ. எனக்கு ஸ்டார்டிங்கே இது பிடிக்கல. ஆனால் எங்கள் வீட்டில் தான் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. அவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கான், போய் பேசு அப்படின்னு. பிடிச்சிருந்தா எனக்கு முன்னாடி வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்துப்பாங்க. என்னை அப்படி வெயிட் பண்ண விட்டுருக்க மாட்டாங்க. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலையே அப்படி சொல்லிட்டுட்டே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோன் எடுத்து மெசேஜ்லாம் வந்து பார்த்துட்ருக்காரு. அண்ட் அப்படியே அவரோட அம்மாவுக்கு வந்து கால் பண்ணுறாரு. ஹலோ அம்மா, என்னடா எதுக்கு இப்போ கால் பண்ண? அம்மா, நான் இங்கே அப்படியே வந்துட்டேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், யாரும் வர மாதிரியே தெரியல. நான் வேணா வீட்டுக்கு வந்துட்டுமா? இது பாரு, ஒத்த வாங்குவேன் உன்னை பார்க்குறதுக்காக. அவர் எவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க, இன்னொரு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண முடியாதா? நான் ஆல்ரெடி 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டேன். வரவங்களாம் இருந்தால் இதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும்ல, என்னை இப்படி வெயிட் பண்ண வைப்பாங்களா? இது பாருட்டே, டிராஃபிக்காக இருக்கும், மேபி வேறு ஏதாவது இஷ்யூ கூட இருக்கும். ஆனால் அவங்க வந்துட்டு தான் இருக்காங்க. மேபி இன்னும் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே எனக்கு கால் பண்ணாங்க, நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ வெயிட் பண்ணு, அவங்க கரெக்டாக அவங்ககிட்ட வருவாங்க. அம்மா, நான் இதுக்கு முன்னாடி அவர் பார்த்தது கூட இல்லை. யார் என்னன்னு நான் எப்படி அடையாளம் பார்க்குறது? எனக்கு யாருனே தெரியாது. நீ ஒன்றும் பார்க்க வேணாம், அவர் ஏற்கனவே ஒன்று பார்த்துருக்காரு. அவங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாக வந்து பேசுவார். அப்படி வந்து பேசுகிறவங்ககிட்ட ஒழுங்காக மரியாதையாக பேசு. எனக்கு உங்களை பிடிக்கல, இதெல்லாம் எங்கள் வீட்டில் தான் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க அப்படி இப்படின்லாம் கதை பேசிகிட்டு இருக்காரு. மேபி அவர் கூட இன்னொரு ஃப்யூச்சராக இருக்கலாம். அம்மா, அதெல்லாம் அப்படி இருந்தால் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கால் கட் பண்ணிடுறாங்க. இந்த சைட் பார்க்கிங்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகே காரை பார்க் பண்ணிவிட்டு அவரோட கார்க்குள்ளேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பொக்கையோட அப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படி க்யூட்டாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக நடந்து வந்துட்டுருக்காங்க. ரொம்ப இயர்ஸ் முன்னாடி அவனை பார்த்தது, அப்போலாம் ஃப்ரெண்டாக தான் தெரியும், கிளாஸ்மேட், ஃப்ரெண்ட் கூட இல்லை. ஆனால் இத்தனை இயர்ஸ் கழித்து அவனை திரும்பி பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு அந்த ஃபீல் இப்போ கூட எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் இப்போது அவனை நான் டேட் பண்ண போகிறேன். அதுவும் எங்கள் ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு என்ன. ஆனால் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஆனால் அவனுக்கு என்னை எப்படியாவது பிடிக்க வச்சிருவேன். ஏன்னா நான் ஜேகே அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்திங்கன்னா அப்படியே போகிறாரு. டேயை பார்க்குறாரு தூரமாக இருந்துட்டு. டே ரொம்ப பாவம் மாதிரி அப்படி பெஞ்சில் உட்காந்துட்டு அங்கே போகிற ஒரு கப்பல் எல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்காரு. பாரு, எல்லோரும் ஜோடி ஜோடியாக சுற்றிட்டுருக்காங்க. பார்க்குனா சின்ன பசங்க, வயசானவங்க வாக்கிங் பண்ணுவாங்க, பசங்கள்லாம் ஜாலியாக விளையாடிட்டுருப்பாங்க. ஆனால் இந்த பார்க்கில் எல்லோரும் ஜோடி ஜோடியாக கையை பிடிச்சிட்டு சுற்றிட்டுருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஒரு நாள் கூட நான் இருந்ததே இல்லை. அப்படி சொல்லிட்டுட்டே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களாம் அப்படியே ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்ருக்க. அப்போ ஜேகே ரொம்ப ஹேண்ட்ஸமாக அப்படியே டே கிட்டே வராங்க. வந்துட்டு டே, நான் நீங்கள் நான் ஜேகே உன் அம்மா கிட்டே சொல்லியிருப்பாங்களே இன்றைக்கி ஒருத்தர் மீட் பண்ண வராங்க, நான் தான். ஓ, நீங்களா? அப்படி சொல்லிட்டு டே டக்குன்னு எழுந்திரிச்சிக்கா. அப்போ ஜேகே நைஸ் டு மீட் யூ அப்படி சொல்லிவிட்டு அப்படியே புக்கே கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது ஜேகேக்கா அவ்வளோ வந்து ப்ளெஷிங்காக இருக்குது. பட் இருந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஃபேஸில் காமிக்காமல் இந்தா வாங்கிக்கோ அப்படி சொல்லிட்டு கொடுக்க. டேயும் பார்த்திங்கன்னா இல்லை இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் மேனஸ். ஒன்று பொருள் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கணும், எதுக்கு ஏன் அப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்திங்கன்னா உட்காந்துக்கிறாங்க. அப்படி சொன்னது டேக்கு என்னமோ மாதிரியாக இருக்குது. என்ன ரொம்ப தான் மூஞ்சி காட்டுவான் போல், நிறைய கோவம்லாம் வருமோ, பார்க்கலாம். தேங்க்யூ ஜேகே. பரவாயில்ல உட்கார். இல்லை பரவாயில்ல. என்ன பேசி முடிக்கிறதுக்கு இங்கேயே நின்றுட்டுருப்பியா? ஏதாவது விரதமா என்ன? ஐயோ
அப்படிலாம் இல்லை. உட்காந்துருக்குறேன். அப்படியே சொல்லிட்டு டீ பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துக்கிறாங்க. 2 பேருக்கு நடுவில் இன்னொருத்தரே உட்காரலாம் போல, அவ்வளோ கேப் இருக்குது. ஜேகே அதை அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு எத்தனை நாளைக்குன்னு பார்த்துக்கிறேன். என்னை பற்றி உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்களா? இல்லை, உங்கள் நேம் கூட என்கிட்ட சொல்லலை ஜேகே. இப்போ நீங்கள் தான் சொன்னபடி செய்கிறாங்க. பரவாயில்ல, நல்ல ஃபேமிலி தான். ஆக்சுவலி நான் தான் சொல்ல வேணான்னு சொன்னேன். ஏன் உங்கள் ஃபோட்டோ காமிச்சிருக்கலாம்ல, பார்த்துருப்பேன். எதுக்கு? 4 வருஷம் கிளாஸ் மட்டும் இருந்தேன், அப்போவே பார்க்கல, அது கூட எனக்கு தெரியல. இப்போ ஃபோட்டோ காமிச்சது மட்டும் எல்லாம் மண்டியில் போய் உட்காந்துக்குமா என்ன? என்ன ஜிக்கி? ஒன்றும் இல்லை, அது நானே என்னை பற்றி சொன்னால் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு, அதான் என்னை பற்றி எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேன். அப்படிங்களா? என் பேர் டே. உன் பேர் டே. ஒரு ஃபேஷன் டிசைனிங் காலேஜில் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்க. இன்னும் 6 மந்த் இருக்குது. அது முடிஞ்சதும் உனக்குன்னு தனியாக ஒரு பொட்டிக் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அண்ட் அதில் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு உனக்கு ரொம்ப ஆசை. அப்புறம் உனக்கு அம்மா அப்பானா ரொம்ப பிடிக்கும். அண்ட் உனக்கு ஒரு சின்ன தங்கச்சி இருக்கா, லைக் சித்தப்பா பொண்ணு, அவளைன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் 2 பேரும் எப்போவுமே ஒன்றா தான் இருப்பீங்க, நிறைய சண்டை போடுவீங்க. ஆனால் நீ அவளை விட்டு கொடுக்க மாட்டா, அவள் ஒன்றை விட்டு கொடுக்க மாட்டா. அண்ட் அவள் ஸ்கூல் படிச்சுட்ருக்கா. நீ இப்போ கோர்ஸ் முடிச்சுட்டு பொட்டிக்கு வைக்கிறதுக்காக ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்க. அப்படி சொல்லிவிட்டு ஜேகேவா அப்படியே டே பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்ல. அப்படியே டே ஒரு மாதிரி அப்படியே ஜேகே பார்க்குறாங்க. என்னவா இப்போ தான் நம்ம பார்க்குறோம், நம்மளை பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்கிறான். ஒருவேளை நம்மளை ஸ்டாக்கிங்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லை? நான் உன்னை ஸ்டாக்கிங் பண்ணலான்னு நினைக்கிறேன்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னை பற்றி சொல்ல வந்துட்டேன் பாரு. என் பேர் ஜேகே, பிஸ்னஸ் மேன். நிறைய பணம் இருக்குது என்கிட்டயும் எங்கள் அப்பாக்கிட்டேயும். அண்ட் அதை விட நிறைய பிஸ்னஸ் இருக்குது. நான் ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. அண்ட் எனக்கு இது வரைக்கும் 5 பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா. எனக்கு ஒருத்தையுமே பிடிக்கல. எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு. ஒன்று டேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி டேட் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா, அம்மா, நான் 3 பேர் தான். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு தனியாக இருக்க தான் பிடிக்கும். அதனால் எனக்குன்னு சிட்டிக்கு வெளியில் ஒரு பெரிய மேன்ஷன் இருக்குது. சிட்டிக்குள்ளே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டே இருக்குது. ஓ அப்படிங்களா? சரி. அப்புறம் 4 கார் இருக்குது, ஒரு ஹெலிகாப்டர், ஒரு ப்ரைவேட் ஜெட், எல்லாமே இருக்குது. அண்ட் இன்னும் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய மணியும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, உனக்கு இந்த ஜேகே இருக்கான். அப்படியே சொல்லிவிட்டு அவர் பார்த்திங்கன்னா அப்படியே கூலிங் கிளாஸ் எடுத்து போடட்டே ஒரு மாதிரி, யாரா அவன், நம்மளுக்கு அவர் பிடிச்சதா இல்லையான்னு தெரியல, அவன் என்னமோ அடுக்கிட்டே போகிறானே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்க. அப்போ ஜேகே, ரொம்ப நேரமாக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கியா? இல்லை, இப்போ தான். ஏன் போய் சொல்கிற? ரொம்ப நேரம் ஆச்சுல நீங்கள் வந்து. அவங்க அம்மா நீ கிளம்புனதுமே எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. நான் வரத்துக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி. அப்படியே சொல்லிவிட்டு ஜேகேவா அப்படியே எந்திரிச்சிக்க. அப்படிட்டேவும் இல்லை பரவாயில்ல, நீங்கள் இருக்கு சாரிலாம். என்ன? இல்லை, ரொம்ப நேரம் ஆச்சு, வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். வா, ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு இல்லை காஃபி குடிச்சிட்டு அப்படியே பேசலாம். இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம், ஏன்? நான்லாம் வாங்கி கொடுத்தா நீ எதுவும் சாப்பிட மாட்டியா என்ன? ஐயோ அப்படிலாம் இல்லை. அப்புறம் எனக்கு பிடிக்கலையா? இப்போது எங்கிட்டேருந்து எப்படா தப்பிச்சு போகலான்னு பார்த்துட்ருக்கியா? இல்லை ஜேகே, நீ என்ன அப்படிலாம் பேசுகிற? காஃபி ஷாப் போகலாம், ஜூஸ் வேண்டாம், காஃபி குடிக்கலாம். ஓகே போகலாம். அப்படியே சொல்லிவிட்டு ஜேகேவா அப்படியே போயிட்டு கார் ஸ்டார்ட் பண்ணட்டேயும் போயிட்டு அந்த காரில் உட்காராங்க. கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்டைலிஷாக, ரொம்ப வந்து காஸ்ட்லியான காரு. டீ அதை ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்க. அப்போ ஜேகே, காரில் உட்காந்தது ஃபர்ஸ்ட் சீட் பெல்ட் போடணும். அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன், பட் இது வரமாட்டேங்குது. இது ஆட்டோமேட்டிக் பட்டன் நமக்குன்னா போதும், அதுவே லாக் ஆகிடும். அப்படி சொல்லிவிட்டு ஜேகே பார்த்திங்கன்னா ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணேன். அப்படியே பார்த்திங்கன்னா அது வந்து லாக் ஆகிடுது. சொல்லிட்டு அதெல்லாம் புதுசாக பார்க்குற மாதிரியே எல்லாத்தையும் வந்து புதுசாக எல்லாமே பார்த்துட்ருக்கேன். ஜேகேக்கா அது ரொம்ப காமெடியாக இருக்குது. டீ அந்த மாதிரி முழிச்சு பார்த்துட்ருக்குது. ஸோ அவர் அப்படியே சிரிச்சுட்டே காரை வந்து ஸ்டார்ட் பண்ணி பக்கத்துலேயே இருக்க ஒரு கஃபேக்கு வந்து போகிறாங்க 2 பேரும். இப்போ 2 பேரும் போயிட்டு ஒரு டேபிளில் வந்து உக்காந்துட்டு, எனக்கு ஹாட் சாக்லேட் வேணும். உனக்கு? எனக்கும் ஹாட் சாக்லேட். நான் கேட்குறதுனால கேட்குறியா இல்லைன்னா உனக்கு அது? இல்லை, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். தெரிஞ்சனால தான் நானும் ஆர்டர் பண்ணேன். 2 ஹாட் சாக்லேட், அப்புறம் ஒரு
கேக் ஓகே தானே? ஆ ஓ ஆ ஓகே ஓகே தான். ஒரு கேக். அப்படி சொல்லிட்டு ஜேகேவா அப்படியே உட்காந்துட்டு டிவியே ஒரு மாதிரி மேலே கீழே பார்த்துட்ருக்காங்க. எதுவுமே பேசல. டேக்கும் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. எதுக்கு அவன் இப்படி பார்க்குறான்? என்னன்னு சொல்லி தொலைய மாட்டானா? இவன் பார்க்குறது பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்கே. அப்படியே சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஐ கான்டாக்ட் பண்ணிக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு இப்படி கீழே பார்க்குறது, மொபைல் பார்க்குறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஹாட் சாக்லேட்டும் கேக்கும் வருது. சரி பார்த்திங்கன்னா அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன். ஜேகே அதையும் பார்த்துட்டு ரொம்ப ஸ்மைல் பண்ணுறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டேவா அவர் ஸ்கூல் டைம்லேருந்தே லவ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்காக தான் அவர் அப்போலேருந்து வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த மூமெண்ட் அவர் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. பட் டே தான் ஒழுங்காக கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேன்றாங்க. டே என்ன என்ன ஜேகே, வேறு ஏதாவது வேணுமா? இல்லை வேறு எதுவும் வேண்டாம், எனக்கு இதுவே போதும். நல்லா இருக்குல்ல, ஓகே தானே? இல்லைனா இல்லை ஜேகே, எனக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு, தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு பில்லாம் பே பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா காரில் ஒரு லாங் ட்ரைவ். எதுவுமே பேசல, ரொம்ப சைலண்ட்டாக அது போயிட்டே இருக்குது. டேக்கும் அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ டேக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே காரில் விண்டோ சைடு உட்காந்துட்டு ஒரு லாங் ட்ரைவ் போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அது வந்து பார்த்திங்கன்னா ஜேகேக்கும் அவன் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனாலேயே எதுவுமே சொல்லலை, எதுவும் பேசல. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டுருக்காங்க. இப்போது அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு சன் செட் ஆகிற டைம் ஆயிடுச்சு. ஒரு 5:30 to 6 அப்படி இருக்கும். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா கார் ஸ்ட்ரைட்டாக ஒரு பீச்சில் போயிட்டு அப்படியே நிற்கா. அப்போ டே அப்படியே இறங்கிடுறாங்க. இறங்கிட்டு இங்கே எதுக்கு? வா, எவ்வளோ நேரம் உட்காந்துட்டே இருந்தோம்ல, ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு சின்ன வாக் போயிட்டு வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை லேட் ஆச்சு, அம்மா 1 hour தான் டைம் கொடுத்தாங்க. பட் ஏதோ தைரியத்தில் இன்றைக்கி டே ஃபுல்லாக அங்கே கூடயே இருந்துட்டேன். உங்கள் அம்மா டைம் கொடுத்தாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆண்டிக்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ கூட வா அப்படி சொல்லிட்டு ஜேகேவும் டேயும் பார்த்திங்கன்னா 2 பேரும் பீச்சில் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. சன் அப்படியே செட் ஆகிட்டுருக்கு. அந்த கிளைமேட்டே ஒரு மாதிரி அப்படியே ஒரு எல்லோஷா ஆரஞ்சா அப்படியே சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இருக்குது. ஸோ டேவ் பார்த்திங்கன்னா நிறைய பேசுகிறாங்க. ஜேகே கிட்ட ஸ்டார்டிங் எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. பட் இப்போது டேக்கு பிடிச்சது ஜேகேக்கும் வந்து பிடிச்ச மாதிரி இருக்குது, எல்லாமே சிமிலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு டே பார்த்திங்கன்னா அவர் லைஃப்பில் இது வரைக்கும் பண்ணது, இதுக்கப்புறம் பண்ண போகிறது, அவரோட ஐடியாஸ், அவரோட ஹாபீஸ், அவர் இதுக்கு மாதிரி அவருக்கு ஒரு க்ரஷ் இருந்திருக்கும் ஸ்கூல் டைமில். ஸோ அதெல்லாமே அவன் சொல்லிகிட்ருக்காங்க. ஜேகேவும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக கேட்டுட்ருக்காங்க. பிகாஸ் அது எல்லாமே அவருக்கு முன்னாடியே தெரியும். ஸோ தெரிஞ்ச விஷயத்தையும் டே வாயால் கேட்கும்போது அவருக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் டே வந்து நிறைய பேசுவாங்க ஸ்கூல் டைமில். பட் ஜேகே கிட்ட மட்டும் எதுவுமே பேச மாட்டாங்க. ஜேகேவும் அதே மாதிரி தான், ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க, யாருக்கிட்டையும் எதுவுமே பேச மாட்டாங்க. அதனாலேயே டேக்கு பார்த்திங்கன்னா ஜேகேன்னு ஒரு கேரக்டர் நம்ம கூட தான் இருக்குது அப்படின்றது தெரியாமலே இருந்திருக்கும். இப்போது அதெல்லாம் வந்து பொய்யா போகிற மாதிரி ஜேகேவும் டேவும் ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. இப்போது 2 பேரும் நடனெல்லாம் முடிஞ்சுட்டு கார் முன்னாடி வந்து உட்காந்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா தண்ணி குடிச்சிட்ருக்கா. அப்போ டே ஜேகே என்ன இதுக்கு முன்னாடி நாம் எப்பயாச்சும் மீட் பண்ணியிருக்கோமா? அட பாவி, 4 வருஷம் உனக்காகவே அந்த ஸ்கூலில் படிச்சுண்டா, அது கூட தெரிலல்ல? ஜேகே என்ன? மேபி இருக்கலாம். மேபியா? ஆனால் உங்ககிட்ட இப்போ பேசும்போது ஏற்கனவே கூட ட்ராவல் பண்ண மாதிரியும் கூட ஒன்றா நிறைய டைம் இருந்த மாதிரிலாம் தோணுது. ஆனால் எனக்கு உன்னை ஞாபகமே இல்லை. அதான் உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு? அது எதுக்கு இப்போ நீ சொல்லு, எனக்கு ஓகே சொல்வியா? அப்படி சொல்லிட்டு ஜேகே டக்குன்னு கேட்டுற. டேவா அப்படி சைலண்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் அவர் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிகிட்டு இருந்திருப்பார். நம்ம வந்து ஒரு டேட்டில் இருக்கோம் அப்படின்றதே அவருக்கு ஞாபகம் இருந்திருக்காரு. பிகாஸ் ஜேகே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பார்த்துட்டு இருந்திருப்பார். ஸோ ஜேகே டக்குன்னு அப்படி கேட்டுருவோம். டேக்கா அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஜேகே, எனக்கு அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் வேணால் வீட்டுக்கு போயிட்டு. அதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது. உன் பேரண்ட்ஸோட சம்மந்தம், அவங்களுக்கு எல்லாம் ஓகே. இந்த ஜேகேவை டே வீட்டில் எல்லாருக்கும் ஓகே. இப்போ டேக்கு ஓகேன்னு டே தான் சொல்லணும். நல்லா யோசிச்சு சொல்லு டே, இப்போவே எனக்கு தெரிஞ்சாகணும் உனக்கு நான் ஓகேவா இல்லையா அப்படின்னு.
அப்படியே சொல்லிட்டு ஜேகேவா அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. டே ஒரு 5 மினிட்ஸ் சைலண்ட்டாக யோசிச்சுட்ருக்காங்க. இவனுக்கு நோ சொல்லாமா, ஓகே சொல்லாமான்னு சொல்லிட்டு. ஸோ 5 மினிட்ஸ் கழிச்சு இவனுக்கு நோ சொல்கிறதுக்கு ஒரு ரீசனுமே அவருக்கு வந்து கிடச்சிருக்காது. ஏன்னா ஜேகே அவ்வளோ வந்து கேரிங்காக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக, எனக்கு தெரியல ஜேகே உங்க கூட இந்த லைஃப் எப்படி போகுதுன்னு. ஆனால் இந்த ஒன் டே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸ்டார்டிங் கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு தனியாக இருக்கும்போது. ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் எங்கள் தனிமைக்கு இடமே இல்லாமல் போயிடுச்சு. அதே மாதிரி என் லைஃப் இருந்தால் எனக்கு அதுவே போதும். எனக்கு உனக்கு நோ சொல்ல எந்த ஒரு ரீசனும் இல்லை. அதனால் எனக்கு ஓகே தான் உங்க கூட மேரேஜ்க்கு அப்படின்னு சொல்ல. இதை கேட்டு ஜேகேக்கா அவ்வளோ ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியில் அப்படியே டே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு வார்த்தைக்காக தான் இவர் இத்தனை இயர்ஸ் அப்படியே வந்து ஒன் சைடாகவே லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஸ்கூல் டேஸ்லேருந்து. ஸோ அது வந்து சொன்னதும் ஜேகேக்கா அவரால் அந்த ஹாப்பினஸ்ஸை தாங்க முடியாமல் டே போயிட்டு ரொம்ப டேட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டேக்கும் அவர் ஏன் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ அவர் பார்த்திங்கன்னா, ஜேகேக்கு என்ன பண்ணுற, ஏ சாரி 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 நீ சடனாக அப்படி ஓகே சொல்லிட்டியா, அந்த ஹாப்பியில் தான், சாரி நான் உன்னை ஹர்ட். இல்லை பரவாயில்ல, நீ ஹாப்பியில் தானே பண்ண, பரவாயில்ல, லேட்டாச்சு வீட்டுக்கு போகணும், போகலாமே நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படி சொல்லிவிட்டு ஜேகேவா ரொம்ப ஹாப்பி அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு இப்போ 2 பேருமே டேயோட வீட்டுக்கு போகிறாங்க. டேயோட வீட்டுக்கு போயிட்டு ஜேகே ரொம்ப ஹாப்பியாக பாயெல்லாம் சொல்ல, டேயோ ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அப்படியே இந்த நைட் வந்து முடியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் டேயோட அம்மா பார்த்தீங்கன்னா ஹரிபரியாக என்னென்னமோ எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஒரு மாதிரி ஃபோன் பண்ணிவிட்டு இவங்களை கூப்பிடணும் அவங்கள கூப்பிடணும், எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல சொல்லிவிட்டு டேயோட அப்பா கிட்ட கத்தி கத்தி பேசிகிட்டு இருக்க. டே அப்படி பொறுமையாக இருந்துச்சு வராங்க. வந்துட்டு, மா என்னம்மா மேலே ரூம் வரைக்கும் சவுண்ட் கேட்குது, ஏன் இந்த மாதிரி கத்திட்டே இருக்க? ஷோ டே உனக்கு சொன்னாலும் புரியாது, இப்போ தான் இருந்துச்சு வருவியா, சீக்கிரம் வரணும் தெரியாதா? நைட் லேட்டாக தானம்மா தூங்குனேன், அதான். சரி ஜேகே உனக்கு கால் பண்ண சொன்னான், அவனுக்கு கால் பண்ணி என்னன்னு கேளு. ஏன் நான் ஏன் அவனுக்கு கால் பண்ணணும்? நேற்று தான் நீ அவனுக்கு ஓகே சொல்லிட்டல, அப்புறம் என்ன போய் பேசு. நான் ஓகே சொன்னது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஜேகே எல்லாம் எங்கிட்ட சொல்லிட்டான். அண்ட் இன்னும் 3 நாள் அவங்க 2 பேருக்கு கல்யாணம் போ அப்படின்னு சொல்லிட்டேக்கா. இது கேட்டால் அவ்வளோதான். ஏன்னா 1 டே தான் வந்து டே பண்ணோம், அன்றைக்கி தான் அவர் வந்து தெரியும். ஸோ இன்னும் 3 டேஸில் மேரேஜ் தான். அம்மா என்னம்மா பேசுகிற, இவ்வளோ சீக்கிரம் எதுக்கு? நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும், அவர் புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா. அதுக்கெல்லாம் எங்கள் டைம் இல்லை. ஜேகே ஆல்ரெடி நாளைக்கே வச்சுக்கலான்னு தான் சொன்னான். நான் தான் நாளெலாம் சரியில்லைப்பா, ஒரு 3 நாள் கழித்து வச்சுக்கலான்னு அவனை கன்வின்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீயும் 3 நாள் கழித்து மேரேஜ்னு அவன்கிட்ட சொல்லி வை. நீ போய் ஏதாச்சும் சொல்ல, அவன் நாளைக்கே மேரேஜ் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு என்கிட்ட அடம்பிடிக்க போகிறான். போ ஒழுங்காக போய் அவங்ககிட்ட பேசு. அப்புறம் மேரேஜ்க்கான ட்ரெஸ்லாம் அவனே வாங்கிட்டானான். அண்ட் அதை வேறு போய் எடுத்துகிட்டு வரணும். நானும் அப்பாவும் போய் எடுத்துகிட்டு வந்துடும். நீ வீட்டில் சாப்பிட்டு சேஃபாக இரு அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கிளம்பி போக டேக்கா அப்படி தலையெல்லாம் சுற்றுது. என்னடா காலையில் நைட்டு தான் ஓகே சொன்னால் காலையில் என்ன மேரேஜ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா குடுகுடுன்னு ரூம் போயிட்டு மொபைல் எடுத்து ஜேகே கால் பண்ணுறாங்க. ஹே பேபி, என்ன காலங்காத்தாலே கால் பண்ணியிருக்க? என்ன மாமா விட்டு இருக்க முடியலையா? ஜேகே என்ன இப்படி பேசுகிற? இது ஜேகே தானே? ஜேகே தாண்டி சொல்லும். என்னாச்சு? இல்லை அம்மா என்னமோ 3 நாளில் கல்யாணம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி? ஏன்டி சொல்லும் 3 நாள் உனக்கு வேணாவா? சரி விடு, நம்ம நாளைக்கு. இல்லை அப்படிலாம் இல்லை ஜேகே. ஆக்சுவலி நேற்று தான் நான் அவனை மீட் பண்ணேன். ஏதோ நீ கேட்ட, நானும் அது ரொமான்டிக்காக இருந்துச்சுன்னு ஓகே சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு உன்னை பற்றி எதுவும் தெரியாது, உனக்கும் என்னை பற்றி எதுவும் தெரியாது. 2 பேரும் புரிஞ்சுக்கணும், அதுக்கு நிறைய டைம் ஆகும்ல. செல்லம் அதுக்கெலாம் என்கிட்ட டைமே இல்லை. லைஃப் ஃப்ளோவாக போயிட்டே இருக்கணும், அதை விட்டு புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும், அதுக்கெலாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. 2 பேரும் ஒரே வீட்டில் இருப்போம், மேரேஜ் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் பொறுமையாக தெரிஞ்சுப்போம் உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு. அவ்வளோதான். எதுக்கு 2 பேர் தனியாக இருந்துட்டு 2 பேரும் தனித்தனி வீட்டில் இருந்துட்டு பேசி புரிஞ்சுக்கணுமா? கூட இருந்து வாழ்ந்து நான் நைட்டில் எப்படி இருப்பேன், டே டைமில் எப்படி இருப்பேன், சாப்பிடும் போது எப்படி இருப்பேன், தூங்கும் போது எப்படி இருப்பேன், அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கோ என் கூட இருந்து என் ஹஸ்பண்டா அப்படி சொல்ல. டேக்கா அவர் அப்படி சொன்னதும் ஒரு மாதிரியாக இருக்குது. இல்லை ஜேகே, அது நீ சொல்கிறது. ஏய் இப்போ என்ன உனக்கு மேரேஜ் வேணாவா?
இல்லை நான் அப்படி சொல்லவே இல்லை. நீ ஏன் அப்புறம் என்ன? இதை பாரு, இன்னும் 3 நாளில் கல்யாணம், அவ்வளோதான். உனக்கு தேவையான காஸ்மெட்டிக்ஸ், ட்ரெஸ் எல்லாமே நான் வாங்கிட்டேன். அண்ட் உன் பேரண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட காமிப்பாங்க. உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, உடனே மாற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 நாளில் கல்யாணம், நீலாம் ரொம்ப டென்ஷன் ஆகிக்காத. ஏற்கனவே நான் எல்லாம் பிளான் பண்ணது தான், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ டென்ஷன் இல்லாமல் ஹாப்பியாக இரு, அது போதும் எனக்கு. அப்படி சொல்லிட்டு ஜேகேவா ரொம்ப ஸ்வீட்டாக பேசிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. பட் இருந்தாலும் டேக் ரொம்ப இது வந்து ரொம்பவே வந்து சீக்கிரமாக பண்ணுற மாதிரி இருக்குது. சௌரம் பார்த்திங்கன்னா என்னமோ பேசுகிறாரு, பட் அவங்க வீட்டில் யாருமே அதை பற்றி கேட்கவே இல்லை. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாமே பார்க்குறாரு. டேக்கும் அது எல்லாமே பிடிச்சிருக்கு. ஸோ அது முன்னாடி பார்த்தீங்கன்னா செரிமனிக்காக ஒரு சின்ன வீடியோ மாதிரி வந்து ரெடி பண்ணியிருப்பார் ஜேகே. ஸோ சும்மா ஒரு ஃபேக்காக வந்து பார்த்திங்கன்னா ஏஐ மூலமாக. ஸோ அந்த வீடியோஸும் பார்த்தீங்கன்னா டேக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பார். டே அதெல்லாம் பார்க்குறாரு. அது அவ்வளோ ரொமான்டிக்காக அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. சும்மா வந்து ஒரு டாய் மாதிரி டேவும் ஜேகேவும் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அங்கே மேரேஜ் ஃபங்க்ஷனில் என்ன நடக்குமோ அதுவே வந்து ஒரு ஃபேக்கான ஒரு வீடியோவாக அவர் வந்து அமைச்சிருப்பாரு. ஸோ அதை பார்த்துட்டும் டேக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசை வந்துட்டுருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது, நம்ம இப்படி தான் இருப்போமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்திங்கன்னா அந்த 3 நாள்லேயே அந்த மேரேஜ்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பார் மென்டலி. ஸோ இன்றைக்கி வெட்டிங் மார்னிங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸும் வந்து முடிஞ்சிருச்சு. ஜேகே அண்ட் சர்ச்சில் ரொம்ப ஹேண்ட்ஸமாக நின்றுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பிளாக் கலர் கோட் சூட்டில். இப்போது அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் டோர்லாம் ஓப்பன் ஆக டேயோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் கோட் சூட்டில் அவரோட பேரண்ட்டோட கையில் பிடிச்சிட்டு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக நடந்து வந்துட்டுருக்காரு. அவருக்கும் அந்த மேரேஜ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சுற்றி எல்லாமே ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக பார்த்து சிரிக்கிறாங்க டேவியும் ஜேகேவையும். ஸோ 2 பேருக்கும் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆக டே அப்படியே போயிட்டு ஜேகே பக்கத்தில் நிற்கிறாங்க. ஜேகேக்கும் டேவோ அப்படி பார்க்கறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவரும் டேவோ பார்த்து அப்படியே வந்து ப்ரைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்போ ஜேகே, இந்த ஒரு நாளுக்காக எத்தனை இயர்ஸ் வெயிட் பண்ணேன். எனக்கு தெரியாமலே அவனை லவ் பண்ணேன். எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது சின்ன சின்ன விஷயத்த கூட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாம் இவன் மேலே இந்த லவ்க்காக. இப்போது ஃபைனலி நாங்கள் ஒன்றாக போகிறோம். இவன் என் கூட என் வீட்டில் இருக்க போகிறான். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா அவனை லைஃப்பில் அவன் என்ன ஆசைப்பட்டாலும் அவனை அழ வைக்காமல், அவனை கஷ்டப்படுத்தாமல், அவனை ஹர்ட் பண்ணாமல் ஒரு ஹாப்பியான லைஃப் நான் அவனுக்கு தருவேன், ப்ராமிஸ். அப்படி சொல்லிட்டு ஜேகே அவருக்கு பார்த்திங்கன்னா ப்ராமிஸ் பண்ணிக்க. டேக்கும் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஜேகே கூட இனிமேல் வாழ போகிறோம், அவங்க கூட எல்லாமே நல்லா தான் இருக்குது, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாகவே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு கொஞ்ச நேரத்துலேயே எல்லோரும் பார்த்திங்கன்னா ரிங்கெல்லாம் கொடுக்க அப்படியே ஜேகேவும் டேவும் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக அந்த மூமெண்ட் வந்து முடியுது. அப்படியே பார்த்திங்கன்னா அந்த மார்னிங் டைம் ரொம்ப ஹாப்பியாக போக நைட்டு டின்னர் பார்ட்டி. ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு டான்ஸ் பண்ணுறது பேசுகிறது அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. டேவும் ஜேகேவும் பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் உட்காந்துட்டு அவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரெஸ்லேயும் டே ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. ஜேகே அதை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு, வேறு எங்கேயும் பார்க்கல, டேவை மட்டும் பார்த்துட்ருக்க. அப்போ டே, ஜேகே என்ன இப்படி பார்க்குற, என்னமோ புதுசாக பார்க்குற மாதிரி, அங்கே பாரு எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்க என்னமோ சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருக்காங்க, நீங்கள் பார்க்காத அங்கே பாரு. எவன் எப்படி பார்த்தா எனக்கு என்ன சொன்னால் எனக்கு என்ன, நான் என் புருஷனை பார்க்குறேன், எனக்கு நீ என் லைஃப்பில் கிடச்சே என் டைமண்டை பார்க்குறேன். எவன் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அப்படி தான் வச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துட்டே இருப்பேன். உனக்கு என்ன இதில் பிரச்சனை? ஐயோ ஜேகே இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு டேக்கும் அப்படியே ப்ளஷ் ஆகுது. அவர் ஃபேஸில் ஒரு மாதிரி ரெட்டாக மாறுது. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா ஜேகே அதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியில் அப்படியே சிரிப்பு வருது. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா எல்லாம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சு டான்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா டேவும் ஜேகேவும் போயிட்டு டான்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. 2 பேரும் ரொம்ப ரொமான்டிக்காக டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே அந்த நைட் பார்ட்டிலாம் முடிஞ்சுட்டு 2 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. 2 பேருக்கும் அவ்வளோ டயர்டாக இருக்குது டான்ஸ் பண்ணது, இன்றைக்கி ஃபங்க்ஷன் அப்படி சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அப்படியே 2 பேரும் வந்து ஜேகேவோட தனி மேன்ஷனுக்கு வந்து போகிறாங்க. ஜேகே அப்படியே பார்க்குறாங்க. என்ன எல்லாம் ஓகே தானே? ஓகே தான், பட் காலெலாம் கொஞ்சம் வலிக்குது. சரி வா நான் தூக்கிட்டு போட்டா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம், நான் நடந்தே வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்குள்ளே ரூம் போனோன்னா லிஃப்ட் இருக்குது, எங்கேருந்து லிஃப்ட் இல்லை,
வா நானே உன்னை தூக்கிறேன் அப்படியே சொல்லிட்டு டேவை ஜேகே அப்படியே தூக்கிக்கா. அப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பட் டேக்கா ஒரு மாதிரி ஐயோ என்ன பண்ணுற ஜேகே விடு, என்ன யாராவது பார்க்க போகிறாங்க, என்ன விடு. இங்கே அவன் பார்க்க போகிறான் சிட்டிக்கு வெளியில் ஒரு மேன்ஷன் ஃபாரஸ்ட், அவனும் இங்கே பார்க்கறதுக்கு இல்லை. அப்படியே பார்த்தாலும் அவனுக்கு ஒன்றும்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜேகே என்ன இப்படி பேசுகிற, இறக்கி விட நானே நடந்து வருவேன், எனக்கு ஒன்றும் இல்லை, சும்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படியே சொல்லிட்டு ஜேகேவா அப்படியே ரொம்ப ரொமான்டிக்காக அப்படியே ரூமுக்கு அப்படியே தூக்கிட்டே போகிறாரு. லிஃப்ட் இருக்குது, பட் இருந்தாலும் ஸ்டெப்ஸ்லேயே தூக்கிட்டு போக. அப்படியே அதான் லிஃப்ட் இருக்குதுன்னு சொன்னல, அப்படியே ஸ்டெப்ஸில் தூக்கிட்டு போகிறேன். நீ விடு, உனக்கு எதாவது ஆகிட போகுது. எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஜேகே எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு இப்போ பார்க்குறியா அப்படி சொல்லிட்டு டேவை தூக்கிட்டு போய் டொப்புன்னு பார்த்தீங்கன்னா பெட்டில் போட. அப்போட்டே நல்ல ஸ்ட்ராங்கு தான், இப்படி தான் போடுவாங்களா, நிற்க வச்சுருக்கலாம்ல, நான் இறங்கியிருப்பேன்ல, அதை விட்டுட்டு வலிக்குது. சரி விடு, தெரியாமல் போட்டேன், நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வரேன். உன் ட்ரெஸ்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோ, அந்த கபோர்டில் இருக்குது, எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணு, போய் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிவிட்டு ஜேகேவா டக்குன்னு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வராங்க. ஸோ ஜேகேவும் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வந்து பண்ணிகிட்ருக்கா. டீயும் அந்த கேப்பில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுருக்காங்க. ரொம்ப நேரம் டீ குளிச்சுட்ருக்காங்க. ஜேகேவா வெளியில் நின்றுட்டு நீ எப்படா வருவ அப்படின்ற மாதிரி கிளாக்கை பார்க்குறாரு, டோரை பார்க்குறாரு. பட் ஜேகே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. டே வரா மாதிரியே இல்லை. டேய் டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கா, சீக்கிரம் வெளில வா அப்படி சொல்லிட்டு டேவை பார்த்திங்கன்னா உள்ளேருந்து வெளியில் கூப்பிட்றாங்க. பட் டேக்கிருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அவர் நல்லா வந்து தேய்ச்சி குளிச்சிட்ருக்காரு ரொம்ப நேரமாக தண்ணியில் நின்றுட்டு. இங்கே ஜேகேக்கா அவரால் முடியல. ஐயோ இவன் வேற அர்ஜென்ட்டு புரியாமல், ஐயோ என்னடா பண்ணுற அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா டோர்கிட்டே போய் நின்றுட்டுருக்கா. டே டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ண. டே டவல் மட்டும்தான் வேர் பண்ணியிருக்காங்க. அவர் உடம்புல இந்த ட்ராப்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்து வாட்டர்லாம் ட்ராப்பாக வந்துகிட்டே இருக்குது. ஜேகே அதை அப்படியே பார்க்குறாங்க. எவ்வளோ நேரம், என்னாச்சு, நீ தூங்கலையா, என்னது தூங்கலையா, தூங்குறதுக்கு அவனை இங்கே கூப்பிட்டு வந்தேன், இல்லை டயர்டாக இருக்குது சொன்னேன், அதான் நீ தூங்கியிருப்பேன்னு நான் ரொம்ப நேரம் குளித்தேன். என்னாச்சு, பசிக்குதா உனக்கு, பசிக்குதாவா ஒன்று, நீ வா முதல்ல வெளியில் வாயேன். ஏன் என்னாச்சு, நீ ஃபஸ்ட்டு வெளில வாடா, மறுபடியும் உள்ளே போய் லாக் பண்ணிக்க போகிற, நீ வெளில வா. என்னாச்சு ஜேகே, ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனை தான், ரொம்ப பெரிய பிரச்சனை, அதை நீ தான் சால்வ் பண்ணணுமா? நானா, உனக்கு என்ன பிரச்சனை, நீ நல்லா தானே இருக்கு, என்னாச்சு? அதுவா, அது எல்லாம் டீட்டெயிலாக சொல்லணும்னு ஆசை தான், ஆனால் சொல்கிறதுக்கே டைம் வேஸ்ட் ஆகும்ல, நம்ம என்ன ஸ்ட்ரைட்டாக ப்ராக்டிக்கலாக பண்ணிடலாம். ப்ராக்டிக்கலாக நான் என்ன உனக்கு ஹெல்ப், எனக்கு ஒன்றும் புரியல ஜேகே, ஏதாச்சும் தெளிவாக சொல்லு அப்படி சொல்லிட்டு டேக்கு ஒன்றுமே புரியல. அவர் அப்படியே முழிச்சுக்கிட்டு அப்படியே ஜேகேயை பார்க்க, ஜேகேக்கும் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஷோ இவன் வேறு எப்படி நிற்கிறான், ஆனால் என்னால் எதுவுமே சொல்ல முடியலையே இவனை அப்படியே சொல்லிட்டு ஜேகேவா டேவை அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு அப்படியே பேக்லேயே கொண்டு போக. அப்போ ஜேகே என்ன பண்ணுற, என்னை விட, நான் ட்ரெஸ் கூட போடல, என்னை விடு. அது எதுக்கு இப்போ, தேவையில்ல, டைம் வேஸ்ட், இப்போ போட்டு அதுக்கப்புறம் நான் கலட்டி, ஐயோ ரொம்ப நேரம் ஆகும். என்ன பேசுகிற, எதுக்கு நீ என்ன கலட்டணும், அதெல்லாம் வேண்டாம், நீ என்னை விடு. என்ன விடு, இப்போ என்ன ஒன்றும் இல்லையே, காலையில் நமக்கு என்ன ஆச்சு, மேரேஜ், அப்போ நைட்டு என்ன, அது கூட உனக்கு தெரியாதுல்ல? இல்லை தெரியும், ஆனால் டயர்டாக இருக்குது, காலெல்லாம் வலிக்குது, அதான் இன்னைக்கு வேணாவா, யார் சொன்னா வேணான்னு? இல்லை நீ தானே கால் வலிக்குது சொன்ன, எனக்கும் அப்படி தான் இருக்குது, அதான் இன்னைக்கு வேணான்னு நான் முடிவு பண்ணேன். நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா சார்? என்கிட்ட யார் கேட்பாங்க? இந்த ஒரு நாளுக்காக நான் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? அப்படியே சொல்லிட்டு ஜேகேவா அப்படியே டேயோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி ஃபோர்ஹெட்லேருந்து அப்படியே பொறுமையாக கிஸ் பண்ணிகிட்டே வராங்க. இது கேட்டுகிட்டே எத்தனை இயர்ஸாவா, என்ன சொல்கிற நீ ஜேகே? நீ 6 மந்த் முன்னாடி தானே என்னை பார்த்த ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில், அப்புறம் என்ன இயர்ஸ்ன்னு சொல்கிற? உங்கள் அம்மா அப்படி தான் சொன்னாங்களா அவங்ககிட்ட?
ஆக்சுவலி அவங்ககிட்ட நான் அப்படி தான் சொல்லி வச்சுருந்தேன். அதான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் அது ஒன்றும் உண்மை கிடையாது. உன்னை லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸாக நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே சொல்லிட்டு அவரா அப்படியே போட்டு டீயோட லிப்ஸ் போட்டு பைட் பண்ணி கிஸ் போட்டு என்ன என்னை விட என்ன சொல்கிற 7 இயர்ஸாவா? ஆமாம் 7 இயர்ஸாக தான். ஜேகே மறுபடியும் போய் கிஸ் பண்ணுறாங்க இங்கே எங்கன்னு சொல்லி பைட் பண்ணி கிஸ் பண்ணி வைக்க டேவா அவருக்கு ஜேகே சொல்கிறதும் புரியல, இவர் பண்ணுறதுக்கும் ஒரு மாதிரியாக ஆகுது. எங்கன்னு சொல்லிட்டு டச் பண்ணுறது டேக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. பட் இருந்தாலும் அவரே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஜேகேயும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இரு இரு ஜேகே ப்ளீஸ் ப்ளீஸ் இரு. என்ன எப்படி உனக்கு 7 இயர்ஸ் முன்னாடி தெரியும்? நாம 6 மந்த் ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஸ்கூல்மேட் உன் கிளாஸில் தான் இருந்தேன். எப்போ ஒன்று பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் என்ன நீ தானே பார்க்க மாட்டேன். என் பேர் கூட உனக்கு தெரியாது. ஏன் கிளாஸ்மேட்டா? ஆமாம், உனக்காக தான் அந்த ஸ்கூல்லே சேர்ந்தேன். காலேஜ் கூட சேரலான்னு தான் நினச்சேன். ஆனால் என்ன எனக்கு அப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் கூட தைரியமே இல்லை. அதான் எதுக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அப்ரோட் போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமா உன்னை பார்த்தேன். அப்போல்லாம் மேலே ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு தான் தோணிட்டு இருந்துச்சு. லைட் க்ரஷ் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் 6 மந்த் முன்னாடி உன்னை பார்த்தேன். அப்போவே ஃபிக்ஸ் ஆகிட்டேன் நீ தான் எனக்குன்னு. ஒன்று விட்டுறவே கூடாது லைஃப்லன்னு தோணுச்சு. அதான் டக்குன்னு கல்யாணம் பண்ணி ஒன்று என் மேன்ஷனுக்கு இங்கே கூப்பிட்டு வந்து இப்படி ஒன்று பெட்டில் படுக்க போட்டு மேலே நான் படுத்துட்டு கிஸ் பண்ணலான்னு வரேன். வேணான்னு தடுக்கிற. ஏன்டா அப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படி பாவம் மூஞ்சி வச்சுக்க. அப்போ டேவா ஜேகே உண்மையாகவே நீ என் கிளாஸ்மேட்டா? ஆனால் நான் உன்னை எனக்கு தெரியும், நீ என்னை பார்த்ததில்ல, என் பேர் கூட உனக்கு தெரியாது. அது இப்போ மேட்ரே இல்லை. மேட்ரு தான் இப்போ மேட்ரு. நீ ஏன் அப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா ஜேகேவோட செஸ்ட்டில் கை வச்சுட்டு அப்படியே வந்து ஸ்டாப் பண்ண மாதிரி வச்சுருப்பாரு. ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகே டேவை போட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. அவரோட டவல் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பக்கம் கலந்துட்டு விழுக ஜேகேவும் அவரோட ட்ரெஸ்லாம் வந்து அன்ட்ரெஸ் பண்ணிவிட்டு டே கூட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இப்படியே இந்த நைட் வந்து ரொம்ப ஹாப்பியாக முடியும். நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் ஆயிடுது. 2 பேரும் எந்திரிச்சிக்க. ஸோ ஜேகே தான் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சிக்கிறாங்க. டேவை அப்படியே பார்க்குறாங்க. டே நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஸோ ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா பால்கனி போயிட்டு ஒரு தம் எடுத்து அப்படியே வந்து ஸ்மோக் பண்ணிவிட்டு டே அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா டே இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்க. ஜேகேவோ அப்படியே போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே பெட்டில் வந்து மறுபடியும் படுக்கிறாரு. டே பார்த்தீங்கன்னா ஜேகே பார்த்த மாதிரி தான் தூங்கிட்டு இருப்பாரு. அவர் அப்படியே டேயோட ஃபேஸை கப் பண்ணி அப்படியே பார்க்குறாரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஜேகேவோட ஹிக்கீஸு நெக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹிக்கீஸாக இருக்கும். அதெல்லாம் பார்க்குறாரு. அதெல்லாம் இருக்கிறதுல டே ரொம்ப க்யூட்டாக ஒரு இன்னசென்ட் மாதிரியே நம்ம ஜேகே கண்ணுக்கு தெரிய ஜேகேவும் அப்படியே பொறுமையாக பார்த்துட்டு அவர் பார்த்திங்கன்னா அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு கடிச்சு வச்சுருப்பார்ல. ஸோ அதெல்லாம் டேக்கு ரொம்ப வலிச்சிருக்கும். நைட்டே வந்து கத்திருப்பார். ஸோ அப்போ அது வந்து வேறு மூடில் அது நல்லா இருந்திருக்கும். பட் இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ வலிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்திங்கன்னா அந்த இடத்துலலாம் அப்படியே லைட்டாக அப்படியே அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே பார்த்திங்கன்னா சாரி 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 அப்படி சொல்லிட்டு ஒரு இடம் கிஸ் பண்ணும்போது அப்படியே சாரின்னு சொல்ல டே அப்படியே எந்திரிச்சிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு ஜேகே என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ தூங்கு. நீ எப்போ எந்திரிச்ச? என்ன டைம் ஆகுது? டைமா? ஆஃப்டர்நூனா? இவ்வளோ நேரமாக நான் தூங்கிட்டேன். தூங்கிட்டியே, நல்லா தூங்கிட்டு இருந்தா. டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு எழுப்பலை. இப்போ நீ ஏன் எந்திரிச்சிட்ட? இப்போ உன்னை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது தெரியுமா? அப்படி சொல்லிட்டு டே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உட்காந்துட்ருக்கா. ஜேகேவும் அப்படியே எந்திரிச்சு டேயோட ஃபேஸ் கப் பண்ணுறாரு. ஸோ அப்படி வந்து ஜேகே தொட்டதுமே டேயோட ஃபேஸ் அப்படியே மாறுது. ஒரு மாதிரி ஷை ஆகுது. அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப வந்து ப்ளஷ் ஆக. அப்போ ஜேகே உன்னை இப்படி பார்க்கணுன்னு ரொம்ப நான் ஆசைப்பட்டேன். இப்போது ஃபைனலி நீ நானும் ஒன்றா இருக்கோம். என் வீட்டில், என் ரூமில், என் பெட்டில். நீ நான் டே அண்ட் ஜேகே. இந்த டேக்காக எவ்வளோ இயர்ஸ் வெயிட் பண்ணியிருப்பேன் தெரியுமா? ஃபைனலி நீ எனக்கு கிடச்சிட்ட அப்படி சொல்லிட்டு ஜேகே ரொம்ப ரொமான்டிக்காக பேசிட்டு டேயோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக போய் கிஸ் பண்ணேன். டேக்கும் ஜேகே எவ்வளோ லவ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே புரியுது. பிகாஸ் டேயோட ரூமில் ஒரு வால் ஃபுல்லாகவே டேயோட ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்கும். ஜேகே டேவை ஒரு டைம் பார்க்கும்போது ஸ்கூல் டேஸ்லேருந்து அவர் டே பை டே அவர் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அப்படியே அந்த ஆர்டர் படியே பார்த்திங்கன்னா அந்த செவத்தில் ஒட்டி வச்சுருப்பாரு.
டீ அதெல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. என்ன பண்ணி வச்சிருக்க ஜேகே? இவ்வளோ லவ் பண்ணியா என்ன? ம். அவ்வளோ லவ் உன் மேலே தான். ஆனால் என்ன சொல்ல தான் தைரியம் இல்லை. லவ் இருந்த அளவுக்கு இந்த இடத்துல தைரியம் இல்லை. ஆனால் இப்போது லவ்வும் இருக்குது, தைரியமும் இருக்குது. உன்னைய சொந்தமாக்கிக்க என்கிட்ட இப்போ எல்லாமே இருக்குது. ஐ லவ் யூ டே. அப்படியே சொல்லிட்டு டே அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் பார்த்துட்ருக்க ஜேகே அப்படியே போயிட்டு பேக் அப் பண்ணிவிட்டு டேவோட சீக்ஸில் அப்படியே பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ண டே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு, சரி போதும் விடு, இப்போ தான் நமக்கு மேரேஜ் ஆகிடுச்சுல, அப்புறம் என்ன மேரேஜ் ஆனால் என்னப்போ இப்போது நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து எப்படி லவ் பண்ணுறேனோ இப்போவும் அதே மாதிரி தான். எப்போவும் உனக்கு 60 வயசு ஆனால் கூட இதே மாதிரி தான் உன்னை ஹக் பண்ணிவிட்டு கட்டி பிடிச்சிட்டு உன்னை கிஸ் பண்ணி முடிஞ்சால் மேட்ரு பண்ணுவேன். இல்லையா பரவாயில்ல, உன் கையை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒன்று தூங்க வச்சுருவேன். அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்க டேக்கோ ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு போதும் விடு ஜேகே அப்படி சொல்லிட்டு அந்த ஹக்லேருந்து பிரேக் பண்ணிவிட்டு டேவை வந்து பார்த்திங்கன்னா ஜேகோட ஃபேஸ் பார்க்குறாங்க. ஜேகோட ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ் தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டேட் பண்ணும் போதும் அதே மாதிரி தான் அவ்வளோ ஹாப்பினஸ் இருந்திருக்கும். ஸோ இப்போவும் அதே ஹாப்பினஸ் அவர் ஃபேஸில் இருக்குது. டே பார்க்குறாங்க, அதை பார்த்துட்டு டேக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இவங்க 2 பேரும் இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கட்டும். நானும் இந்த எஃப்எஃப் இதே ஒரு ஹாப்பியான ஒரு எண்டிங்காகவே முடிச்சிடறேன். ஐ ஹோப் இந்த எஃப்எஃப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆல் மீ ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன ஜானல் எஃப்எஃப் வேணுமோ அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் வந்து போடுவேன். அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். லவ் யூ லவ்லி டிமு. பை பாய். See you soon guys.